ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூயார்க்கில். என்னடா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே எல்லா பில்டிங்ஸும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே சைனீஸ் லெட்டரில் இருக்கும். ஆமாங்க, நம்ம சைனாக்குள்ளே வந்திருக்கோம். சைனாவா? என்னது, நியூயார்க் சிட்டிக்குள்ளே சைனா டவுனுங்கிற ஒரு இடத்துல வந்திருக்கோம். ஸோ இங்கே ஃபுல்லாகவே இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் சைனீஸ் லாங்குவேஜ் தான் இருக்கும். ஈவன் வந்து ஷாப்ஸும் சரி, நிறைய குட்டி குட்டி கடைகள்லையும் சரி, எல்லாமே வந்து சைனாவோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்குமா. அது மட்டும் இல்லை, சைனா ஃபுட், அவங்களோட ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஜுவல்லரி எல்லாமே வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஏரியாவே வந்து சைனா டவுன்னு சொல்கிறாங்க. ஸோ சைனாவில் கிடைக்கிற அத்தனை பொருளும் இங்கே இருக்க போகுது. ஸோ நம்ம சைனா டவுனுக்குள்ளே போக போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, பில்டிங்ஸ் எல்லாமே வந்து அத்தன்டிக்காக அந்த சைனீஸோட வீடெல்லாம் எப்படி இருக்குமோ எல்லா இடத்துலையும் ஏனி மரம் மாதிரியே வந்து செட்டப் இருக்கும். ஸோ லேடர்ஸ் வச்சு பில்டிங் இருந்தாலே அது வந்து சைனா தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மிஷின், ஈவன் அது கூட வந்து சைனீஸ் லாங்குவேஜில் தான் வந்து எல்லாமே வச்சுருக்காங்க செட்டப்பில். ஸோ பணம் எடுக்கணுன்னா கூட அந்த லாங்குவேஜ் வந்து நமக்கு தெரிஞ்சால் தான் அதை ஆப்ரேட்டே பண்ண முடியும். பக்கா சைனீஸ் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போக போகிறோம். வாங்க, என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த சைனீஸ் ஸ்ட்ரீட்டில் போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, இது பக்கத்துலேயே மல்பெரி ஸ்ட்ரீட் அண்ட் இட்டாலி ஸ்ட்ரீட், லிட்டில் இட்டாலி அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. ஸோ அங்கே ஃபேமஸான ஃபுட்ஸும் இங்கே வந்து கிடைக்குமா. ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா டவுன் இன் நியூயார்க் சிட்டியில். இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லொக்கேஷன் லோவர் மேன்ஹாட்டன் அப்படிங்கிற இடத்துல. ஸோ இது வந்து ரொம்ப லார்ஜஸ்ட் அண்ட் ஓல்டஸ்ட் சைனீஸ் கம்யூனிட்டிஸ் அவுட் சைட் த ஏஷியான்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது ரொம்ப பழமை வாய்ந்ததும் மட்டும் இல்லாமல் ரொம்ப பெருசும் கூட. இந்த மாதிரி ஒரு இடம் வந்து சைனா டவுன் வச்சு அமைஞ்சிருக்கிறது அண்ட் அவுட் சைட் ஏஷியாவில். ஸோ அதனால் இது வந்து ரொம்பவே பெருமையாக இதை வந்து சொல்கிற விதத்தில் அவங்களோட கல்ச்சர், ஃபுட்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்குதான். இது பக்கத்துலேயே ஒரு கெனால் ஸ்ட்ரீட்டுன்னு ஒரு மர்மமான இடம் இருக்குங்க. இங்கே வந்து நிறைய பேர் வந்து நிறைய பிராண்டட் பேக்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி கையில் கொடுத்து உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி சீக்ரெட் பிளேஸ்லாம் அழைச்சிட்டு போய் பண்ணுறாங்க. பட் இது எல்லாமே ஃபேக் ப்ராடக்ட்ஸ் தான். ஆனால் இது வந்து இங்கே வந்து ரொம்ப வந்து நடந்துட்டு இருக்குது. நிறைய பேர் அதை வந்து செல் பண்ணுறாங்க. அந்த ஃபேக் ப்ராடக்ட்டும் நிறைய பேர் வாங்குகிறாங்க. ஸோ இது ஒரு மர்மமான இடத்துல இந்த மாதிரி செய்கிறாங்க. ஸோ அதனால் நான் அதையும் பார்த்துட்டு அந்த இடத்துலேருந்து கிராஸ் ஆகிட்டேன். ஸோ நம்ம இப்போது டி நகரில் வந்து பார்த்திங்க, பாண்டி பஜாரில் பார்த்திங்கன்னா நிறையா ரோட் சைட் ஷாப்ஸ், குட்டி குட்டி கடைகள் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே ஃபுல்லாகவே சைனீஸோட ப்ராடக்ட்ஸு கம்ப்ளீட்டாக இங்கே இருக்குது. அண்ட் இங்கே பார்த்திங்களா, சைனா டவுனில் சைனீஸ் யூஸ் பண்ணுற தங்க நகைங்க. ஸோ புத்தா ஸ்டாச்சூஸ், அது மட்டும் இல்லை, நிறைய வந்து ஆர்னமெண்ட்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுற மாதிரியே அண்ட் லக் அண்ட் ப்ராஸ்பெரிட்டிக்கு வந்து அவங்க என்னென்னலாம் சிம்பிள்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்களோ அது எல்லாமே கோல்டில் மோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. 22 கேரட், ஈவன் பார்ஸ், 24 கேரட் பார்ஸ், இந்த மாதிரி நிறைய சைனீஸ் தங்கம், அதாவது சைனாவோட தங்கங்கள் வந்து அவங்க அனுபவிக்கிற மாதிரியே அதே மாதிரி கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து என்னென்னலாம் யூஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நிறைய கோல்டு ஷாப்ஸ் வந்து பெண்டன்ஸு, செயின்ஸு, ஆஸ் வெல் அஸ் பிரேஸ்லெட்ஸ், ரிங்ஸு, இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கறதும் இங்கே பிரம்மாண்டமாக வச்சுருந்தாங்க. ஸோ அது முடிச்சுட்டு அங்கேருந்து வரும்போது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து ஜுவல்லரி, ஹேண்ட்பேக்ஸு இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். எங்கன்னா இந்த கெனால் ஸ்ட்ரீட்டில். இதுவும் பக்கத்தில் தான் நம்ம இப்போ போனோம். இது பக்கத்துலேயே வந்து நிறைய சோவினர்ஸு, மார்க்கெட்ஸு அண்டு நிறைய வந்து அவங்க ஏஷியன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஈவன் ஏஷியன் வெஜிடபிள்ஸ் அண்ட் நான்வெஜ்ஜில் சீ ஃபுட்ஸு அண்ட் பேர்ல் ரிவர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் கிச்சன் அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி கிச்சன் வேர்லாம் ரொம்பவே ஃபேமஸ்னு சொல்கிறாங்க.
அண்ட் இங்கே என்னென்னலாம் இன்னும் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல சைனீஸ் பேரேடுங்கிறது நடக்குமா. எஸ்பெஷலி சைனீஸ் நியூ இயர் அப்போ நிறைய பேரேட் மாதிரி வருவாங்க. அதாவது ஊர்வலம் மாதிரி வருவாங்க. ட்ராகன்ஸு, ஃபயர் ஒர்க்ஸு, மியூசிக் இந்த மாதிரி பிரம்மாண்டமாக இந்த இடத்துல நடக்கும். எஸ்பெஷலி ஜான் மந்தில் நடக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க நிறைய இடத்துல. அண்ட் அது மட்டும் இல்லை, இங்கே உள்ள நிறைய பொருள்கள் வந்து எல்லாமே வந்து அவங்க சைனாலேருந்து தான் வருது அப்படிங்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இங்கே ஃபேமஸான ஒரு ஃபுட் இருக்குது. ஸோ வந்து இங்கே வந்து சூப் டம்ப்ளிங்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நிறைய பேக்கரிஸு, பபுள் டீ, செஸ்னட், ரோஸ்டட் செஸ்னட் இதெல்லாம் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. சைனாவில் என்னென்னலாம் கிடைக்குதோ அது எல்லாமே இங்கே வந்து நிறைய விஷயங்கள் வந்து இங்கே வந்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. அண்ட் நிறைய ட்ரெஸ்ஸஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் சோவினர்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ், ஹேண்ட்பேக்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த அழகான குட்டி சைனா டவுனை பார்த்துட்டோம். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா நியூயார்க் சிட்டி மார்னிங் வாக் நம்ம போக போகிறோம். என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள் வாங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மார்னிங் வாக்கில் இப்போ நம்ம போய் கண்டு கழிக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த நியூயார்க்கில் வந்து இங்கே நடக்கிறதே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த குளிரில் கையில் சின்ன காஃபியோடு நடந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போது ஸ்டார்பக்ஸ்குள்ளே போய் அங்கே வந்து ஒரு சின்ன காஃபி வாங்கிட்டு அதுக்கப்புறமேல நியூயார்க்கில் நம்ம எம்பயர் ஸ்டேட் அண்ட் நியூயார்க் டைம்ஸ் ஒரு சின்ன வாக் போயிட்டு அதுக்கப்புறமேல இன்னொரு ஸ்பெஷலான இடத்துக்கு போக போகிறோம். ஸோ கீப் வாட்சிங் விவேகா லாக்ஸ்.